க்ளோ அண்ட் க்ரோ அப் சேலஞ்சில இன்னைக்கு டே 19 வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு ஈவென்ட்டுக்காக போயிருந்தேன். நான் தான் அங்க என்னோட ஃபோன் அண்ட் ட்ரைபாட் மூலியமா அவங்களுக்காக ரீல் ஷூட் பண்ணி குடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாரி என் லைஃப் மாறும். நான் இந்த மாரி ஈவென்ட் எல்லாம் போவேன், வீடியோ எடுப்பேன். இந்த மாரி எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இத போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கே! ஓகே ஃபைன். இது அவ்ளோ பெரிய கஷ்டமான வேலை ஒண்ணும் இல்ல. ஈஸியா இருக்கு. புடிச்சு பண்ணலாம். அந்த மாரி நெறைய தாட்ஸ் வந்துருச்சு. இது ஒரு கிளினிக்கா, இல்ல சலூனா, இல்ல பார்லரா எனக்கு இது என்ன கேட்டகரில டிஸ்கிரைப் பண்றது அப்டின்னே தெரியல. ஆனா ஹேர், ஸ்கின் இந்த மாதிரி ரிலேட்டடா தான் இருந்துச்சு. ஏஸ்தெட்டிக்கா இது வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது இப்ப தான் இங்க ஓப்பன் பண்றாங்க. அதுக்கு நான் ரீல் எடுக்க போயிருந்தேன். அவங்க பிஆர் மூலியமா என்ன வந்து கூப்ட்டுருந்தாங்க. எனக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் பிஆர் வீடியோ. ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இது எடுக்கும்போது. எந்த வேலையுமே புடிச்சு பண்ணா ஈஸி தான் போல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? எந்த மாரி ஹேண்டில் பண்ணணும்? எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆனா எடுத்து முடிக்கிறச்சுல ஓகே ஃபைன் நல்லா தான் எடுத்திருக்கேன். அவ்ளோ ஒண்ணும் பெருசா வந்து மிஸ்டேக் பண்ணல அப்டின்ற ஐடியா எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அங்க இருந்த ஃபுட் அத விட சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு சீஸ் இருந்தாலே பிடிக்கும். சீஸ் கார்னோட மிக்ஸ் பண்ணி அது என்னன்னே தெரியாது. ஆனா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரை பண்ண கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சு. தென் லாஸ்ட்ல அத நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் லைட்டா ஒரு வீடியோ போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். பாய். டாடா.